எவ்வளவு பெரிய புழுகு மூட்டையை இங்க அவுக்கிற வன்னி இளைஞர்களை வந்து ஜாதி வெறி விட்டு தூண்டுகிறீர்களே, அப்படித்தான் உங்களுக்கு ஜாதி வெறி அப்படி பற்று இருந்தால் தர்மபுரியில மணி என்கிற ஒரு சிறந்த வழக்கறிஞரை வன்னியகுலத்தை சேர்ந்தவரை திமுக நிறுத்துகிறோமே. மணி அவர்கள் உதவி சொல்லி திமுக இருக்கிறார். ஆனால் நான் வன்னியரை எடுத்து வன்னியை போட்டிட மாட்டேன் என்று நீ சொல்லியிருந்தால் வன்னிய மக்களுக்காக நீ பரிதாபத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அந்த வன்னிய சிறந்த வழக்கறிஞர் மணியை தோற்கடிப்பதற்காக உங்களுடைய மனைவி என்னுடைய அன்பு சகோதரி சௌமியா அன்புமணியை அங்கே அனுப்பி தோற்கடிக்க நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுடைய முயற்சியை நாங்கள் தோல்வித்து மணியை உதவி சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறோமே. திமுக ஓட்டு போட்டதால் தான் வன்னியகுலத்தை சேர்ந்த அண்ணன் வீரபாண்டியார் சேலத்து சிங்கம் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் தேவர்கள் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் விவசாயத்துறை அமைச்சர் கடவுள் இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் சேலம் ராஜேந்திரன் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் பத்மதி என்று சொல்ல போக்குவரத்து துறை மந்திரி அரியலூரில் இருக்கிற சிவசங்கர் அமைச்சராக முடிந்தது. அடுத்தது என்ன சொல்றார்? தமிழ்நாட்டிலே மாவட்டத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் 2வது மாவட்டம் பேசுறாரு. எவ்வளவு விருப்பி அந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணுமா? அது பிரிப்பதற்கு நான் தான் தடையா இருக்கிறேன். இது 2வது மாவட்டமா? தமிழ்நாட்டிலேயே பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டம் 11 தொகுதி, கோவை மாவட்டம் 10 தொகுதி, திண்டுக்கல் 9 தொகுதி, திருச்சி 9 தொகுதி, கடலூர் 9 தொகுதி. இத்தனை தொகுதியெல்லாம் பிரித்தால்தானே 8 தொகுதி உள்ள திருவண்ணாமலைக்கு வருவார்கள். இவ்வளவு தொகுதிகள் இருக்கிறது, பெரிய பெரிய மாவட்டம், அதை பிரிக்காம திருவண்ணாமலைக்கு வருவார்களா? நானும் பலமுறை கேட்டிருக்கிறேன். முதலமைச்சர் சொல்லுகிறார் இந்த தொகுதியெல்லாம் பிரித்து பின்புதான் உங்களை நான் கவனிக்க முடியும் என்கிறார். சொல்றார் இங்க வந்து மாவட்டம் பிரிப்பதற்கு இந்த மந்திரி தான் காரணம். ஐயோ, அதுல என்னப்பா எங்க மாவட்டத்தை உடைக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசை? நாங்களாம் ஒற்றுமையா இருக்கவே கூடாதா? எவ்வளவு பெரிய புழுகு மூட்டையை இங்க அவுக்கிறார். அடுத்தது சொல்றார், என்ன சொல்றார் அடுத்தது? அதிகாரத்தை என்னிடத்திலே கொடுங்கள். அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்? கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தா நீ மட்டும் தான் மந்திரியான. திமுக ஓட்டு போடாதீர்கள், திமுக ஓட்டு போடாதீங்க. யோ சொல்றையா, திமுக ஓட்டு போட்டால்தான் அண்ணன் ஏ கோவிந்தசாமி அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் திண்டிவனம் அண்ணன் வெங்கடராமன் மத்திய மந்திரியாக ஆக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் வன்னியகுலத்தை சேர்ந்த அண்ணன் வீரபாண்டியார் சேலத்து சிங்கம் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் விவசாயத்துறை அமைச்சர் கடலூர் இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் சேலம் ராஜேந்திரன் அமைச்சராக முடிந்தது. திமுக ஓட்டு போட்டதால் தான் பத் மந்திரி என்று சொல்ற போக்குவரத்து துறை மந்திரி அரியலூரில் இருக்கிற சிவசங்கர் அமைச்சராக முடிந்தது. நான் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒருத்த எம்பி 1 முறை 2 முறை தான் ஆகுவான், அதிகமா போன 3 முறை தான் ஆவான். ஆனால் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் எந்த இனத்தையும் ஜாதியும் பார்க்காத காரணத்தினால்தான் 5 முறை என் அண்ணன் வேணுகோபால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனது திமுகவால் தான். இன்றைக்கு இருக்கிற என் நண்பர் ஜெகத் ரட்சகன் திமுக ஓட்டு போட்டதால் தானே அவர் அமைச்சரானார், எம்பியா இன்றைக்கு இருக்கிறார். ஆரணி வந்தவாசி தரணிவேந்தனுக்கு திமுக ஓட்டு போட்டதால் தானே எம்பியா இருக்கிறார். சேலத்தில் செல்வ கணபதி வன்னியரத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் எம்பியா இருக்கிறார், திமுக இருந்ததால் தானே. கதிரானந்த் வேலூரில் எம்பி அண்ணன் துரைமுருகனுடைய பையன் திமுக இருந்ததால் தானே. இன்னும் சொல்ல போனால் ஆரணியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்நாள் கடலூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால் தானே 2 முறை அவர் எம்பி ஆக முடிந்தது. நான் ஒண்ணு கேட்கிறேன், வன்னி இளைஞர்களை வந்து ஜாதியை வெறி விட்டு தூண்டுகிறீர்களே, அப்படித்தான் உங்களுக்கு ஜாதி மீது அப்படி பற்று என்று கொண்டு இருந்தால் தர்மபுரியிலே மணி என்கிற ஒரு சிறந்த வழக்கறிஞரை வன்னியகுலத்தை சேர்ந்தவரை
திமுகவில் நிறுத்துகிறோமே. மணி அவர்கள் உதயசூரிலே திமுக என்றிருக்கிறார். ஆனால் நான் வன்னியரை எடுத்து நான் வன்னியர் போட்டியிட மாட்டேன் என்று நீ சொல்லியிருந்தால் வன்னிய மக்களுக்காக நீங்க பரிதாபப்பட நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அந்த வன்னிய சிறந்த வழக்கறிஞராக இந்த மணியை தோற்கடிப்பதற்காக உன்னுடைய மனைவி என்னுடைய அன்பு சகோதரி சௌமியா அன்புமணியை அங்கே அனுப்பி தோற்கடிக்க நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள். உங்களுடைய முயற்சியை நாங்கள் தோல்வடித்து மணியை உதயசூரனை வெற்றி பெற வைத்திருக்கிறோமே. அவர் திமுகவில் இருந்த காரணத்தினால் தானே அவர் வெற்றி பெற முடிந்தது. அதோடு மட்டுமல்ல, மயிலாடுதுறை ஒரு வன்னியலை சேர்ந்த சகோதரி சுதா செய்யாறிலே ஜோதி என்கிற வன்னியலை சேர்ந்த தம்பி ஜோதி எம்எல்ஏ இந்த மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்பை ஆட்டி படைக்கிற உயர்ந்த பதவி, அமைச்சருக்கு இணையான பதவி. இந்த பதவி இன்னைக்கு பார்வதி என்கிற ஒரு அன்பு சகோதரி வெம்பாக்கத்தை சேர்ந்த வன்னிகுல சட்டத்திலே பிறந்த பார்வையில் தானே இந்த மாவட்ட கழகம் மாவட்ட தலைவராக ஆக்கி அழகு பார்க்கிறது. விபி அண்ணாமலை இருக்கிறார். விபி அண்ணாமலை இவரை ஒன்றிய குழு தலைவராக்க வேண்டும் என்று திமுக முடிவு செய்கிறது. அவரை தோற்கடிக்க பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவெல்லாம் சித்து விளையாட்டு நீங்கள் ஆடினீர்கள். அதையும் மீறி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்த விபி அண்ணாமலை ஒன்றிய குழு தலைவர் ஆக்கியது அண்ணன் கலைஞர் தானே. ஒன்னு சொல்றேன், திமுகவிலே இருக்கிற வன்னியர்களுக்கு பதவி பவுசை எல்லாம் கிடைக்கும். ஆனா பாட்டாளி மக்களுக்கு தலையை எண்ணிவிட்டு அவர்களை மையப்படுத்தி உங்கள் குடும்பமும் நீங்களும் மட்டும் தான் பதவிக்கு போகிறவங்க எந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்ததாக வரலாறு இல்லை. உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் அசலூர்ல போய் ஆணை பிடிக்க ஆசைப்பட்டான். திண்டிவனத்திலே உங்களால் வந்த தேர்தலில் இன்னைக்கு ஜெயிக்க முடியல. இங்க இருந்து தருமபுரிக்கு போறாங்க. அடுத்தது என்ன சொல்றார்? எவ்வளவு பிரிவினை பேசுறார். அண்ணாமலை பதவிக்கு நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். வந்தவாசியில இருக்கிற தரணிவேந்தன் ஒரு இளைஞன், என் கண்ணுக்கு அவன் பார்க்கிற பொழுது ஒரு இளைஞன், 3 முறை ஒன்றிய செயலாளர். ஆனால் அது ரிசர்வ் தொகுதி, அற்புதமான தொண்டர். எரமலூர்ல அவங்க அப்ப 18 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர், புகழ்பெற்ற குடும்பம். ஆனா எம்எல்ஏ நிற்க முடியல அவர். காரணம் அது ரிசர்வ் தொகுதி. நான் பார்த்து வெயிட் பண்ணி அவரை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் தான் வேட்பாளர் ஆக வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன். அவர் வேட்பாளராகி இன்னைக்கு ஆரனுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தம்பி தரணிவேந்தன் வந்திருக்கிறார் சொன்னா வன்னியர் தானே. இந்த மாவட்டத்தில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க என்ன பேசுறார்? இது நம்ம மண், இது நம்ம மண். யார் மண்ணு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும். இந்த மண் யாரு ஸ்ரீதர், இந்த மண் யாரு கன்னடிது, இந்த மண் யாரு சரிப்புது, இந்த மண் யாருன்னு கர்நாடகிக்கு அர்த்தம் தானே சொல்ல முடியும். இந்த மண் இந்த மண்ணுன்னு அப்படியே துடிக்கிறார். இந்த மண்ணு நம்முடைய மண். யாரு உங்க மண்ணு திண்டிவனத்தில் இருக்குது. அது எப்படி எங்க ஊர்ல துர்க்கை நம்பத்தில் உங்க மண் எப்படி இருக்க முடியும்? சொல்றார், உடனே சொல்ற மகாராஜன் கட்டிய கோபுரம். நீ ஒரு பெருமையை பேசுற இல்ல, நான் உனக்காக இந்த வார்த்தை சொல்ல விரும்புறேன். அடக்கத்தோடு சொல்றேன், உன்ன மாதிரி நான் ஆணவத்தோடு சொல்லல. வல்லாள மகாராஜன் உன்னுடைய தாத்தா கட்டினார் என்று சொன்னால் என்னுடைய தாத்தா முன்னால் இருக்கிற பெரிய கோபுரத்தை இதை கட்டிய நாயக்க மன்னர் செவப்பனாக்கிய இந்த ஊர்ல ஐயங்குளத்தை காட்டியவன் என் தாத்தா. உன் தாத்தா அதை கட்டிருந்தா என் தாத்தா பெரிய கோபுரத்தை கட்டி இருக்கிறார். நான் உனக்காக சொல்றேன், இங்க இருக்கிற உங்களுக்காக நான் சொல்லவில்லை. நான் உங்களை யாரும் நான் எப்பொழுது வேறுபடுத்தி பார்த்ததில்லை. அண்ணன் வேணுகோபால் தான் மேடைக்கு மேடை சொல்வார், இங்க இருக்கலாம் தெரியும். நானும் சொல்லுவேன், என் குடும்பத்தில் எனக்கு அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணனாக இருந்தவர் அண்ணன் வேணுகோபால் என்று பரம்பரை பறைசாற்றி இருக்கிறேன்.
அவர் சொல்லியிருக்கிறார், நான் 5 முறை நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் பணம் பதவி எல்லாத்தையும் விட தன்னுடைய உழைப்பை எனக்காக 24 மணி நேரம் கொடுத்தவர் ஏவாவேல் என்று என்னை பறைசாற்றுவர் அண்ணன் வேணுகோபால். அதனால நீ எனக்கு ஒன்றும் பட்டயம் தர வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், உள்ளூரிலே ஓணாம் பிடிக்காதவர் அரசு ஆணை பிடிக்க முடியுமா? அதைத்தான் நான் கார்த்திவேல்மானுக்கு சொல்ல விரும்புகிறேன். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அவர் எதை சொல்லிட்டார், நான் 8 தொகுதி நான் பார்க்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், திராவிட இயக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான், மாற்று இல்லை. நாங்க ஆண்டு இருக்கிறோம் 25 வருஷம். எங்க பங்காளிங்க அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எங்க கிட்ட பொருளாளராக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்தவர், பரங்கி மலையிலே 2 முறை உதயசூரிலே வென்றவர், தலைவருக்கு 40 ஆண்டு கால நண்பர். அவர் ஒரு இயக்கம் கண்டார். அவங்களே 25 வருஷம் ஆண்டாங்க, நாங்களே 25 ஆண்டோம். எங்கள் சகித்துக்கு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை உயர்த்திருக்கிறோம். அவ்வளவு ஆத்திரமா பேசுற இல்ல, திமுக குறைய கூடாது இல்லை. உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உனக்கு செல்வாக்கு இருந்தால் இந்த 2 இயக்கத்தோட என்னைக்கும் வராத. நீ தனியாவே நீ உன் பாட்டையை போடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.